நிறைய உதாரணத்துக்கு வந்தீங்க கொடுத்துருந்தாரு. அதனால இந்த கடவுள் திட்டம் தான் நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். உதாரணமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிக்மண்ட் ஃப்ராய்ட், கிரேட் சைக்காட்டிஸ்ட், உளவியல் பயங்கரமான அறிஞர். அவருக்கு ரெண்டு கெட்ட பழக்கம் இருந்துச்சான். மனுஷனாலே கெட்ட பழக்கம் இருக்கணும்ல, மனுஷன் கெட்ட பழக்கம் அவன் மனுஷன் கிடையாது. ஸோ அவருக்கு ரெண்டு கெட்ட பழக்கம் இருந்துச்சான். என்ன கெட்ட பழக்கம்னா, நிறைய சாப்பிடுவாரு, நிறைய எழுதிக்கிட்டே இருப்பார். நிறைய சாப்பிடுவார், நிறைய எழுதுவார். கட்டை திறந்து கேட்டு திறந்தோம்னா டாக் வருவாங்க, அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் அவர் தான் எழுதுறது அந்த தியரிலாம். அப்ப அவர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க எல்லாருமே. அப்ப இவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, எல்லாரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க, நமக்கு கல்யாணம் பண்ணி சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாராம். எப்ப நானும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு அழகான பொண்ணா, எப்படிப்பட்ட பொண்ணா, எப்படிப்பட்ட பொண்ணா, அழகான பொண்ணா சீக்கிரம் போட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உடனே டோன்ட் வரி, ஒரு 3 மாசம் டைம் கொடுறா, ஒரு சூப்பரா ஒரு அழகான பொண்ணை கூப்பிடுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. உடனே 3 மாசம் கழிச்சு பிராய் வழக்கம் கூட உட்காந்து எழுதிட்டே இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு வராங்க. பிராய், ஸ்டாப் யுவர் ரைட்டிங், நீ எழுதுறதுக்கு இருக்கு, எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருப்ப. நீ கேட்டது மாதிரி உன் மனசுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை படாத கேட்பாரு அப்படின்னு. அப்படியா அந்த பொண்ணை பார்த்தோம்னா பிராய் ஆஃப் ஆயிட்டாங்க. ஆஃப் ஆயிட்டு அந்த பொண்ணை நிப்பாட்டிட்டு ஃப்ரெண்டை பெட்ரூம் கூட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்டா பெட்ரூம் கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் என்ன சொன்னாரா, லூசு மேல ஒரு அழகான பொண்ணை கூட்டு வர சொன்ன, இந்த பொண்ணை கூட்டு வந்துருக்க, இந்த பொண்ணுக்கு முடி கலைஞ்சு போயிருக்கு, கை இப்படி இருக்கு, கண்ணு ஒரு கண்ணு இப்படி இருக்கு, பல்லெல்லாம் எத்தி இருக்கு, இந்த பொண்ணையா நீ கூட்டு வந்த அப்படின்னா. அப்படியா அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்னா, அப்படியா இதை சொல்ல நீ என்னை கூட்டு வந்த இங்க, இதை அந்த பொண்ணுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம், ஏன்னா அந்த பொண்ணுக்கு காது கேட்காது. இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? என்ன அமைதியா இருக்கீங்க? ஐயாவோட டாக்டர் டயர்ட் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு 1.5 மணி நேரம் அதான் நான் யோசிக்கிட்டே இருந்தேன். அப்ப எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா? இதுக்கு என்ன ஆசை இருக்கு? இப்ப சீக்கிரம் முடிப்பீங்க, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. அதே மாதிரி இப்ப நமக்கு ஒரு ஆசை இருக்கும்போது, நம்மளே இந்த மண்ணையை படித்த கடவுளுக்கு ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? கடவுளுக்கு ஒரு ஆசை இருக்கு. ஐயாட்ட முதல் நாள் என்னை பார்க்கும்போது நான் எதை குறிச்சு பேசணும்னு கேட்டேன். நீங்க உங்க சமயத்துல உங்க கருத்துக்களை நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கடவுளுக்கு ஒரு ஆசை இருக்கு, கண்டிப்பா கடவுளுக்கு ஒரு ஆசை இருக்கு. இந்த கடவுளோட ஆசை என்னன்னு சொல்லி என் சமயத்திலிருந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த என்